Hyundai Vernaவோட TGDI வேரியன்ட் நம்ம ஆல்ரெடி ஒரு டீட்டெயிலான டிரைவ் ரிவ்யூ பண்ணியிருக்கோம். இன்னைக்கு நம்ம கூட Hyundai Verna 1.5 லிட்டர் MPI வேரியன்ட் இருக்கு. ஸோ இந்த காரோட ஒரு டீட்டெயிலான ரிவ்யூ தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இந்த கார் நான் இன்னைக்கு எதுக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன்னு பார்த்தோம்னா, இது வந்து SX வேரியன்ட். ஸோ டாப் எண்டுக்கு அடுத்த வேரியன்ட் அப்படின்னே சொல்லலாம். இது வந்து நமக்கு அரௌண்ட் ஒரு 16.33 லேக்ஸ் ஆன் ரோட் ப்ரைஸ் சேலம் வருது. ஸோ ப்ரைஸ் ரேஞ்ச் நிறைய பேர் கேட்டுட்டே இருப்பீங்க. அதனால நான் ஃபர்ஸ்ட் இதை வந்து வீடியோவில் சொல்லிடுறேன். இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த மிட் சைஸ் செடான் ஒரு நல்ல ஒரு வர்தியான ப்ராடக்ட் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் நான் இந்த கார் இன்னைக்கு ரிவ்யூக்காக எடுத்து வந்திருக்கேன். ஸோ இந்த கார் நமக்கு ரிவ்யூக்காக ப்ரொவைட் பண்ணதுக்காக நம்ம சேலம்ல இருக்க கோல்டன் ஹுண்டாய்க்கு ஒரு பெரிய ஷாட் அவுட் எடுத்துக்கலாம். புக்கிங்ஸ் அண்ட் டெஸ்ட்டுக்காக நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் ஆட் பண்ணியிருக்கேன். டெஃபினட்டாக செக் பண்ணி பாருங்க. ஸோ எப்பவும் போல நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ஹுட்டை ஓப்பன் பண்ணி இந்த காரில் கொடுத்துருக்க இன்ஜின் பார்த்துடலாம். ஸோ இதில் பார்த்தோம்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 1.5 லிட்டர் MPI பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 113 BHP அண்ட் 143 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு 4 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் இருந்தது. இது ஆக்சுவலாக 1.6 லிட்டரில் தான் இருந்துச்சு. BS6 நார்ம்ஸ் வந்த அப்புறம் அந்த 1.5 லிட்டருக்கு டீசல் இன்ஜினாக கன்வெர்ட் பண்ணாங்க. அப்போ இதையும் வந்துட்டு 1.5 லிட்டருக்கு கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே பார்த்தோம்னா நமக்கு இன்சுலேஷனுக்கான மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. பேனட் வந்து ஓரளவுக்கு நல்லா ஹெவியாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த இன்ஜின் வந்து உண்மையிலேயே நல்ல ஒரு ரிஃபைண்டான ஒரு இன்ஜின் அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு ப்ரூவனான ஒரு இன்ஜினும் கூட. ஸோ நமக்கு இந்த காரில் கனெக்டட் LEDR கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து நிறைய கிரிட்டிசிசமாக தான் போயிட்டு இருக்கு. என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னா, உங்களுக்கு அந்த ஹொரைசான் LEDR பிடிக்கல அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல அந்த பிளாக் கலர் ஸ்டிக்கர் ஒட்டிட்டீங்கன்னா சைடு ரெண்டு மட்டும் தெரியும். ஸோ அது வந்து பார்க்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஃப்ரண்ட்ல நமக்கு இந்த காரில் LED ஹெட்லாம்ப் செட்டப் தான் கொடுக்குறாங்க. ஸோ இது நமக்கு கார்னரிங் ஃபங்க்ஷனோட வந்துடும். இது ஆக்சுவலாக LED தான், ஃபுல் LED தான் வருது. இண்டிகேட்டர்ஸ் நமக்கு இதில் ஹாலஜன் தான் கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சர்ஸ்மே இந்த கார் நமக்கு வந்துடுது. 4 பார்க்கிங் சென்சர்ஸ் கொடுத்துட்றாங்க. நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் ரோமில் அந்த கிரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அந்த பேராமெட்ரிக் டிசைனில் தான் இருக்குது. 175 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இந்த காரில் நமக்கு வந்துடும். ஸோ இந்த காரோட ஓவரால் லென்த் பார்த்தோன்னா நமக்கு 4.5 மீட்டர்ஸில் இருக்கும். ஸோ நல்ல ஒரு லாங்கான ஒரு கார் அப்படின்னு சொல்லலாம். 2670 mm ஆஃப் வீல் பேஸ் இந்த கார் நமக்கு வந்துடும். அண்ட் 165 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ், அதுவும் நல்லா லாங்காகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நல்ல ஒரு கம்ஃபர்ட் இருக்கும் கேபினில் கண்டிப்பாக. டயர் சைஸ் பார்த்தோன்னா நமக்கு இதில் 16 inch அலாய் வீல்ஸ் கொடுத்துறாங்க. 205/55 or 16 inch டியூல் டோன் அலாய் வீல்ஸ் இது நமக்கு வந்துடுது. இதுவே நம்ம டர்போ வேரியன்ட் போயிட்டோம்னா நமக்கு அதில் பிளாக் கலர்ட் அலாய் வீல்ஸ் வந்துடும். ஆனால் அந்த பாடியில் பார்த்தீங்கன்னா கட்ஸ் அண்ட் க்ரீசஸ்லாம் உங்களுக்கு நிறைய தெரியும். ஸோ நல்ல ஏரோடைனமிக் ஒர்க் வந்து நல்லாவே பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். டோர் ஹேண்டில் நமக்கு இதில் ஒரு கிரே கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஒரு குரோம் ஃபினிஷ் மாதிரி இருக்குது. நமக்கு LED இண்டிகேட்டர்ஸ் வந்துடுது. சன்ரூஃபும் இந்த காரை நமக்கு வந்துடும். ஷார்க் ஃபின் ஆண்டனா ஒரு பிளாக் கலரில் கொடுத்துட்றாங்க. ரியர் வீலுக்கு இந்த வேரியண்ட்ல நமக்கு டிஸ்க் வராது. SX வேரியண்ட்லேயே டிஸ்க் வராது. ஸோ 1.5 லிட்டர் டர்போ TGD வேரியண்ட்டுக்கு தான் நமக்கு ரியர் வீலுக்குமே டிஸ்க் கொடுக்குறாங்க. ஸோ நிறைய பேட்டர்ன் இருக்குது. நீங்கள் அந்த டோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த ரியர் டிசைனே வந்துட்டு வந்து அப்படியே ஃப்ளோ ஆகுது உங்களுக்கு நல்லாவே தெரியும். 45 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துட்றாங்க. மைலேஜ் பற்றி நான் டிரைவோ பேசுகிறேன். ஸோ ரியர்லையுமே நமக்கு இந்த காரில் கனெக்டட் LED டெய்ல் லேம்ப் செட்டப் தான் வருது. ரிவர்ஸ் லேம்ப்ஸ் இண்டிகேட்டர்ஸ் மட்டும் நமக்கு ஹாலஜன் பல்பில் கொடுத்துட்றாங்க. அண்ட் இங்கே ஒரு கேமரா உங்களுக்கு தெரியும். ஸோ ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராக்காக வெர்னா அப்படிங்கிற ஒரு பேஜிங் பண்ணியிருக்காங்க. Hyundai லோகோ நமக்கு அந்த இடத்துல வந்துருது. ரியலில் 4 பார்க்கிங் சென்சர்ஸ் கொடுத்துறாங்க. அண்ட் கீழே பார்த்தோம்னா நமக்கு பிளாக் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அதுவுமே அந்த பேராமெட்ரிக் டிசைன் தான். அண்ட் அதுக்கு கீழே நமக்கு பம்பர் போர்ஷன் வந்து பாடி கலர்லேயே ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ரியரில் நமக்கு டிஃபாகர் வந்துருது. அண்ட் 528 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ் இந்த காரை நமக்கு வந்துடும். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டெயில்கேட் ஓப்பனருமே கொடுத்துட்றாங்க. ஸோ நல்ல ஒரு பெரிய பூட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுக்கடையில் தான் நமக்கு ஸ்பேர் வீலுக்கான பிளேஸ்மெண்ட் இருக்கும். 185, 65 or 15 inch வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்டீல் வீல்ஸ் தான் வருது. ஸோ அந்த டிசைனோட ட்ரீட்மெண்ட்டே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பிக்சல் மாதிரி ஒரு டிசைனில் பண்ணியிருப்பாங்க. டெய்ல் லேம்ப்ஸ் ஃபுல்லாகவே நமக்கு LED தான் வருது. ரிவர்ஸ் லேம்ப்ஸ் அண்ட் இண்டிகேட்டர்ஸ் அது தனியாக ஒரு போர்ஷன் இருக்குது. SX அப்படிங்கிற ஒரு பேஜிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டிசைன் பற்றி கண்டிப்பாக உங்களோட தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம இந்த காரோட ரியர் சீட் ஸ்பேஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ டோர்ஸ் பார்த்தோம்னா நமக்கு நல்லா வைடாகவே ஓப்பன் ஆகுது. ஸோ இதில் வந்து நமக்கு ஒரு சாஃப்ட் டச் மெட்டீரியல் மாதிரி ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. பட் பிளாஸ்டிக் தான் இது ஃபுல்லாகவே. ஸோ இந்த இடத்துலையும் நமக்கு ஒரு ஒயிட் ட்ரீட்மெண்ட் தான் வருது. நமக்கு டோர் ஹேண்டில் ஒரு குரோமில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. டோர் பாக்கெட்ஸ் நல்லா பெருசாகவே இருக்குது. 1 லிட்டர் பாட்டிலாம் வைக்கலாம். ஸ்பீக்கருக்கான பிளேஸ்மெண்ட் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. நமக்கு 6 ஸ்பீக்கர் சவுண்ட் சிஸ்டம் இந்த காரில் வந்துடும். ஸோ இப்போ நம்ம இன்க்ரெஸ் பார்க்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தோம்னா எனக்கு லெக் ரூம், நீ ரூம் எல்லாமே தாராளமாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி அந்த 2670 mm வீல் பேஸுங்கிறது வந்துட்டு கண்டிப்பாக நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அண்டர் தை சப்போர்ட் நல்லாவே இருக்குது. ஸோ எனக்கு இது வரைக்கும் ஸ்ட்ரெச் ஆகுது. நல்ல ஒரு அண்டர் தை சப்போர்ட் இருக்குது. ஹெட் ரூமும் பார்த்தோம்னா பெருசாக ப்ராப்ளம் இல்லை. என் ஹைட் ஃபார் ரெஃபரன்ஸ் பார்த்தோம்னா 5'8". இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்கூப் பண்ணியிருக்காங்க அந்த எக்ஸ்ட்ரா ஹெட் ரூம்காக. இந்த போர்ஷன் வந்து நமக்கு அப்படியே கீழே இறங்கி வர்றதுனால நமக்கு இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்கூப் பண்ணி கொடுத்துருக்காங்க ஹெட் ரூம்காக. அண்ட் சீட்டோட ஆங்கிளுமே பார்த்தோம்னா நமக்கு நல்லா ரெக்ளைண்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் உட்காரத்துக்கு நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. 2 அட்ஜஸ்டபிள் ஹெட்ஸ் இந்த காரை நமக்கு வந்துடும். அண்ட் ஒரு ஆம்ரெஸ்ட்டுமே கொடுத்துட்றாங்க. ஸோ இது கவர் போட்டிருக்கு, அதனால் இப்போ உங்களுக்கு காமிக்க முடியல. அண்ட் அப்பர் போர்ஷன் எல்லாமே அந்த பேஸ் ட்ரீட்மெண்ட் தான். ஸோ
ஸோ நல்லா இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ரியரில் நமக்கு இந்த இடத்துல 2 ஏசி வென்ட்ஸ் வந்துடுது. இங்கே ஒரு மொபைல் வைக்கிறதுக்கான ஸ்பேஸும் இருக்குது. 2 USB-C சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. மேகசின் ஹோல்டர்ஸுமே இந்த சீட்டில் வந்துடுது. ஸோ சீட்டுமே நல்லா ஸ்கூப் பண்ணியிருக்காங்க. ஸ்பேஸுக்குலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. கண்டிப்பாக நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் ட்ரிவனாக இருந்தால் இந்த கார் உங்களுக்கு நல்லாவே செட் ஆகும். ஸோ நம்ம ஃப்ரண்ட்டில் போய்ட்டு அங்கே ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தோன்னா நமக்கு ஒரு 18 டச் ஸ்க்ரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் தான் வரும் இந்த SX வேரியண்ட்டில். ஸோ இந்த வெர்னாவோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தோன்னா நமக்கு 13.85 lakhs அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ஸ்டார்ட் ஆகுது. இது ஆக்சுவலாக SX வேரியண்ட். இதோட பேசிக் வேரியண்ட் பார்த்தோம்னா இ வேரியண்ட் தான். இந்த SX வேரியண்ட்டோட ஆன்ரோட் ப்ரைஸ் நமக்கு 16.33 lakh rupees வருது. ஸோ இங்கே பார்த்தோன்னா நமக்கு ரெக்வஸ்ட் சென்சருமே கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த இடத்துல நமக்கு பவர் விண்டோஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் வந்துடுது. ORMஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் இந்த இடத்துல கொடுத்துறாங்க. லாக்கிங் அன்லாக்கிங்க்கும் நமக்கு டெடிகேட்டடாக ஒரு பட்டன் வந்துடுது. ஸோ இந்த இடத்துல பிளாஸ்டிக் தான், சாஃப்ட் டச் மெட்டீரியல் இருக்குது. அதுலேயே நிறைய பேட்டர்ன் பண்ணியிருக்காங்க. அண்ட் டோர் பாக்கெட்ஸ் நல்லா பெருசாகவே இருக்குது. ஸோ இந்த சீட்டுக்கு நமக்கு ஹைட் அட்ஜஸ்ட் ஃபங்க்ஷனுமே வந்துடும். பெய்ஜ் கலர் சீட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. டர்போ வேரியண்ட்டில் நமக்கு ஃபுல்லாக பிளாக் கலர் ட்ரீட்மெண்ட் வந்துடும். ஆட்டோ ஸ்டார்ட் ஸ்டாப்க்கான பட்டன், ட்ராக்ஷன் கண்ட்ரோல்க்கான பட்டன் வந்துருது. ஹெட்லாம்ப் லெவலருக்கான பட்டனுமே கொடுத்துட்றாங்க. ஸோ ஆக்சுவலி இப்போ இன்ஜின் ஆனில் தான் இருக்குது. பட் பயங்கர ரிஃபைண்டாக இருக்குது. எனக்கு சுத்தமாக சவுண்டு கேட்கல. இப்போ நம்ம இன்டீரியர் போவோம். நமக்கு இந்த இடத்துல 2 கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே நல்ல ஒரு விஷயம் தான். ஸோ இந்த ஸ்டியரிங் வீலோட டிசைனுமே கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தோன்னா நமக்கு ரைட் சைடில் அந்த மீடியாஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கொடுத்துட்றாங்க. ஒரு ஃபேவரட்கான பட்டனுமே வந்துடுது. லெஃப்ட் சைடில் நமக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் அண்ட் அந்த MID கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த லோயர் போர்ஷனில் க்ரோம் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. லெதர் ராப்டு ஸ்டியரிங் வீல் இந்த கார் நமக்கு வந்துடும். ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் கொடுக்குறாங்க. ஸோ இதில் பார்த்தோம்னா நமக்கு டிரைவர் அசிஸ்டன்ஸ் ஆக்சுவலாக இந்த வேரியண்ட்டில் நமக்கு அடாஸ் ஃபீச்சர்ஸ் வராது. SX ஆப்ஷனல் வேரியண்ட்டில் தான் அடாஸ் ஃபீச்சர்ஸ் கொடுப்பாங்க. கிளஸ்டர், லைட்ஸ், டோர், கன்வீனியன்ஸ், யூனிட், ரீசெட் இந்த மாதிரி விஷயம்லாம் வந்துடுது. ஸோ நம்ம ஹியூண்டை காஸ்ட்டில் பார்க்குற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான். டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் வந்துடுது. அண்ட் நமக்கு டிரைவிங் இன்ஃபோ, ஆவரேஜ் ஃபியூல் எக்கானமி, டிஸ்டன்ஸ் டு எம்டி அந்த மாதிரி பேசிக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே இதில் கொடுத்துட்றாங்க. ஸோ நல்லா ஈஸியாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரோட கலருமே நம்ம என்ன சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ லெஃப்ட் சைடில் நமக்கு ஃபியூல் மீட்டர் வந்தது. ரைட் சைடில் பார்த்தோம்னா நமக்கு டெம்பரேச்சர் மீட்டர் கொடுத்துறாங்க. அப்படியே சிங்கிள் பீஸ் யூனிட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த வேரியண்ட்டில் நமக்கு 8 inch தான் வரும். SX ஆப்ஷனல் போயிட்டோம்னா நமக்கு ஒரு 10.25 inch டச் ஸ்க்ரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் வரும். ஸோ இதுவுமே நம்ம டிப்பிக்கலாக ஹியூண்டை காஸ்ட்டில் பார்க்குறது தான். ஸோ இதில் பார்த்தோம்னா நம்ம ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்ட் ஆட்டோ ரெண்டுமே வந்துட்டு ஒயர்லெஸ்ஸாக கனெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் நமக்கு ஆல் மெனுஸ், ஃபோன், மீடியா, செட்டிங்ஸ் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துடுது. சவுண்ட், டிவைஸ் கனெக்ஷன், டிஸ்பிளே, பட்டன், ஜென்ரல். ஸோ ஜென்ரலில் போயிட்டோம்னா அந்த சிஸ்டம்க்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துடுது. ஆல் மெனுஸில் போயிட்டோம்னா ஸோ இதுலேயுமே நல்லா தான் லோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஃப்ளூயிடாக இருக்குது. ரேடியோ, ஃபோன் ப்ரொஜெக்ஷன், வாய்ஸ் மெமோ இந்த மாதிரி நிறைய விஷயம் கொடுத்துருக்காங்க. குவைட் மோட் வந்துடுது. அண்ட் இதுலேயும் நமக்கு ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவும் வந்துடும். நான் உங்களுக்கு யூஸ் பண்ணி காமிக்கிறேன். இதுதான் அந்த ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா. அடாப்டிவ் கைட்லைன்ஸுமே இதில் கொடுத்துட்றாங்க. ஸோ நல்ல ஒரு குவாலிட்டியில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த 10.25 inch இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும் பார்க்குறதுக்கு. இது 8 inchல இருக்குது. பட் ஓகே தான், ரொம்பலாம் ஆக்வர்டாக இல்லை, பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. ஸோ 6 ஸ்பீக்கர் சவுண்ட் சிஸ்டம் இந்த கார் நமக்கு வந்துடும். அண்ட் ஏசியில் பார்த்தோன்னா நமக்கு இந்த இடத்துல இந்த க்ரோம் ட்ரீட்மெண்ட் தெரியும். ஸோ நல்லா ப்ரீமியமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த கன்சோலே பார்த்தோம்னா நம்ம டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். டச் கண்ட்ரோல்ஸ் தான். இதை வந்து நம்ம மியூசிக் சிஸ்டம்க்கான கண்ட்ரோலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஏசிக்கான கண்ட்ரோலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணியிருக்காங்க ஹியூண்டை. அண்ட் இங்கே நமக்கு அந்த ஹீட்டருக்கான இன்ஃபர்மேஷன் வந்துடுது. ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டம்க்கான பட்டன் கொடுத்துட்றாங்க. இந்த வேரியண்ட்டில் நமக்கு வென்டிலேட்டர் சீட்ஸ் மட்டும் வராது. ஸோ அதுக்கான ஃபங்க்ஷன் எல்லாமே இந்த இடத்துல வரும். டாப் இன் போட்டோம்னா நமக்கு ஹீட்டட் as well as வென்டிலேஷன் 2 ஃபங்க்ஷனோட சீட் வரும். ஸோ இங்கே பார்த்தோன்னா நமக்கு ஒரு USB-A சார்ஜிங் சாக்கெட் இந்த இடத்துல வந்துடுது. ஒரு 12 volt சார்ஜிங் சாக்கெட், ஒரு USB-C சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துட்றாங்க. இந்த வேரியண்ட்லேயே நமக்கு ஒயர்லெஸ் சார்ஜிங் பேடும் வந்துடுது. ஸோ இது பார்த்தோன்னா நமக்கு ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா ஆன் பண்ணி வச்சுக்கிறதுக்கான ஒரு பட்டன். இது வந்து ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சர் ஆன் பண்ணி வச்சுக்கிறதுக்கான பட்டன். இது நமக்கு 6-speed மேனுவல் கியர் பாக்ஸ் இந்த வேரியண்ட்லேயே கொடுத்துட்றாங்க. ஸோ இது ஆக்சுவலாக லெதர் ராப்பிங் பண்ணியிருக்காங்க. 2 கப் ஹோல்டர்ஸ் நமக்கு இந்த இடத்துல வந்துடுது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா காரோட கீ. நம்ம லாக்கிங், அன்லாக்கிங் அண்ட் பூட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் காரை ஸ்டார்ட்டுமே பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு ஃபங்க்ஷனுமே கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா ப்ரீமியமாகவே இருக்குது பார்க்குறதுக்கு. ஒரு மேனுவலான ஹேண்ட் பிரேக் தான் இந்த வேரியண்ட்டில் வருது. டிரைவருக்கான ஆம்ரெஸ்ட்டுமே இந்த இடத்துல வந்துடுது. இதுக்கு அடியிலுமே நமக்கு ஒரு பெரிய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துட்றாங்க. அண்ட் 6 airbag இந்த காரை நமக்கு வந்துடும். அண்ட் சீட் பெல்ட்ஸ்க்கான வார்னிங் நமக்கு இந்த இடத்துல வந்துடுது. க்ளோ பாக்ஸ் நல்ல டீசெண்டான ஒரு சைஸில் இருக்குன்னு சொல்லலாம். இல்லை நமக்கு கூலிங் ஃபங்க்ஷனுமே வந்துடும். ஆட்டோ டிமிங் IRVM இந்த SX வேரியண்ட்லேயே கொடுத்துட்றாங்க. ஸோ அதுவுமே நல்ல ஒரு விஷயம் தான். தென் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு சன்ரூஃப்மே வந்துடுது. ஒரு நார்மல் சைஸ்டு சன்ரூஃப் தான். ஸோ நல்லா ஃபுல்லாகவே ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ மேக்ஸிமம் இவ்வளோ தான் ஓப்பன் ஆகும். நீங்கள் பார்த்தோன்னா கேபின் லேம்ப்ஸ் வந்துடுது. ஒரு எல்இடியில் தான் கொடுக்குறாங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு ப்ரீமியமான எக்ஸ்பீரியன்ஸ் தான் கொடுக்குது இந்த ஹியூண்டை வெர்னாவோட இன்டீரியர். ஸோ இப்போ இந்த காரோட ஒரு கம்ப்ளீட்டான எக்ஸ்டீரியர் இன்டீரியர் டீட்டெயிலிங் நம்ம பார்த்துட்டோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டியரிங்கோட அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்துடலாம். ஸோ ரீச் as well as ரெக் 2 அட்ஜஸ்ட்டுமே கொடுத்துட்றாங்க. ஸோ இப்போ நம்ம இந்த காரை டிரைவ் எடுத்து இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துடலாம்.
ஸோ கைஸ் இப்போ நம்ம இந்த ஹியூண்டை வெர்னா டிரைவ் எடுக்கலாம். ஸோ இப்போவே பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் பேட் ரோடில் தான் இருக்கோம். ஸோ ஆப்வியஸ்லி செடான் அப்படிங்கிறதுனால இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னுமே பார்த்துடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரோடு மோசமாக தான் இருக்குது. 165 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இந்த காரை நமக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பேட் ரோடு தான். ஸோ என்னென்னு பார்த்தோம்னா அந்த பாடியோட போர்ஷன் கொஞ்சம் தூக்குன மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பெருசாக நமக்கு டச் ஆகலை. ஆனால் ஓவர் ஹேங்ஸ்லாம் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. ஃப்ரண்ட் ஓவர் ஹேங், ரியர் ஓவர் ஹேங் எல்லாமே கொஞ்சம் பெருசாக தான் கொடுத்துருக்காங்க, லாங்காக தான். பட் ஓகே தான், ரொம்ப பெருசாக நான் இப்போ கொஞ்சம் கிரவுண்ட் மாதிரியான ஒரு இடத்துலையுமே ட்ரைவ் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி இருந்தும் கூட பெருசாக டச் ஆகிற மாதிரிலாம் இது வரைக்குமே எனக்கு ஃபீல் ஆகலை. கார் வந்து ட்ரைவ் பண்ணுறதுக்கு ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்குது. இந்த 1.5 லிட்டர் இன்ஜினோட ரிஃபைன்மெண்ட் பற்றி சொல்லிகிட்டே போகலாம் போல். பயங்கர ரிஃபைன்டான ஒரு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. அண்ட் பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ரோட்ஸில் போகிறப்போ கூட நமக்கு அந்த வேர்ட்டிக்கல் மூமெண்ட்டுங்கிறது அவ்வளோவா தெரியல. ஸோ இதனால தான் செடான் வந்துட்டு செடான் லவர்ஸ் செடானுக்கு மட்டும்தான் போவாங்க. ஸோ எல்லாமே லைட் கண்ட்ரோல்ஸாக இருக்குது. ஸ்டியரிங் ரொம்ப லைட்டாக இருக்குது, கிளச்சு பயங்கர லைட்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் கியர் பாக்ஸுமே நல்ல ஸ்லிக் ஷிஃப்டிங்காக இருக்குது. அண்ட் சீட் ஹைட் அட்ஜஸ்ட்லாம் இருக்கிறதுனால நீங்கள் செடான் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஹைட்டு அதிகமாக தான் இருக்கிறவங்க தான் ட்ரைவ் பண்ண முடியும் அப்படிலாம் நினச்சிக்காதீங்க. சீட் ஹைட் அட்ஜஸ்ட் கொடுத்துருக்காங்க, அதனால் நமக்கு நல்ல ஒரு விசிபிலிட்டி கிடைக்குது. லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட்டும் நம்ம ஈஸியாக பண்ணலாம். ஸோ இன்கேஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் கார் டிரைவராக இருந்தால் மட்டும் நீங்கள் கொஞ்சம் பழகிற மாதிரி இருக்கும். மிச்சப்படி அவ்வளோ கொஞ்சம் லாங்கான கார் தான், நல்ல ஒரு பேனட்டுமே கொஞ்சம் லென்த்தியாக தான் கொடுத்துருப்பாங்க. பட் இருந்தாலுமே ட்ரைவ் பண்ணுறதுக்கு பெருசாக அன்கம்ஃபர்டபுளாக எந்த இடத்துலையுமே நமக்கு அதை ஃபீல் பண்ண வைக்கல. ஸோ இப்போ நம்ம ப்ராப்பரான ஒரு ஹைவேக்குள்ளே வந்துட்டோம். ஸோ த கார் இஸ் ஸோ கம்ஃபர்டபுள் கைஸ், செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது. இன்ஜின் நல்லா ரிஃபைண்டாக பண்ணியிருக்காங்க, பயங்கர ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ இதே இன்ஜின் தான் நமக்கு ஹியூண்டை கிரெட்டாலையுமே வரும். ஸோ ஹியூண்டை கிரெட்டா பெட்ரோல் ஐவிடியோட ஒரு டெடிக்கேட்டடான ரிவ்யூ நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்கோம் நம்ம சேனலில். அதை பார்க்கலைன்னா கண்டிப்பாக அதுக்கு நான் கார்டு தரேன், செக் பண்ணி பாருங்கள். பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் பார்த்துருவோம். ஸோ ரோடு கொஞ்சம் கிளியராக தான் இருக்குது, ஹசார்ட் ஆஃப் பண்ணிடுவோம். பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்குது. ஸோ 0 to 100 நான் பெருசாக பண்ணல, ரொம்ப போட்டு ப்ரெஸ் பண்ணல, கிராஜுவலாக தான் இருந்தேன் த்ராட்டில் மேலே. நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஆப்வியஸ்லி எனக்கு கிரெட்டாவை கம்பேர் பண்ணுறப்போ இதில் பர்ஃபார்மன்ஸ் இன்னுமே கொஞ்சம் பெட்டராக இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா அது வந்து செடான, ஸோ அந்த ஒரு பாடி ஸ்டைலில் இருக்கிறதுனால நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஸோ 6 கியர் போட்டுடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 80 பக்கமாக க்ரூஸ் பண்ணிருக்கோம். இன்ஜின் செம்ம ரிலாக்ஸ்டாக இருக்குது. 1900 RPM பக்கமாக தான் க்ரூஸ் ஆகிட்டுருக்கு. இது ஆக்சுவலாக ஒரு இன்க்ளைனும் கூட. எவ்ரி திங் இன் திஸ் கார் ஃபீல் ஸ்மூத் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எக்ஸ்பென்ஷன் ஜாயின்ஸ் வருது, அவ்வளோதான். அது ஈஸியாக அது க்ராஸ் பண்ணி வருது. அந்த சவுண்ட் மட்டும் தான் நமக்கு கேட்குது, அந்த மூவ்மெண்ட்லாம் நமக்கு பெருசாக அது கொடுக்கவே இல்லை. ஸோ ரிலாக்ஸ்ட், செம்ம ரிலாக்ஸ்டாக இருக்குது. ஒரு கார்னர் வருது. ஆக்சுவலாக வெர்னா பார்த்தோம்னா நமக்கு ஃப்ளூயிடிக் வெர்னாவை விட அதில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ கார்னர்ஸ்லாம் வந்துட்டு நம்ம பழைய வெர்னாவில் பண்ணோன்னா அது சாஃப்டான சஸ்பென்ஷன் இருக்கிறதுனால அவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ஸ் நமக்கு கொடுக்காது. அண்ட் ஆல்சோ இந்த வேரியண்ட்டில் நமக்கு அடாஸ் இல்லை. ஸோ எனக்கு அது ஒரு பெரிய ஒரு பூன் மாதிரி தெரியுது. ஏன்னா அது இருந்துச்சுன்னா நம்மளை உள்ளே இழுத்துக்கிட்டே இருக்கும் லேனை விட்டு வெளியே போனால். ஸோ ஓகே தான், நல்ல ஒரு சேஃப்டி ஃபீச்சர் தான். பட் இந்த எஸ்எக்ஸ் வேரியண்ட் அது கிடையாது. எஸ்எக்ஸ் ஆப்ஷனல் போனீங்கன்னா தான் உங்களுக்கு கிடைக்கும். அதையுமே நம்ம இந்த ஹியூண்டை காஸ்ட்டில் வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கிற மாதிரிலாம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஜினோட அந்த ட்ராக்டபிலிட்டியும் நல்லா தான் இருக்குது. பாருங்க, நான் 6th கியரில் தான் இனிமேல் போயிட்டுருக்கேன், கியர் சேஞ்ச் பண்ணல. அவுட் சைட் விசிபிலிட்டி டாப் கிளாஸாக இருக்குது. எனக்கு அந்த டிரைவிங் பொசிஷன் வேறுனால ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நல்ல ஒரு ஸ்போர்ட்டியரான ஒரு டிரைவிங் பொசிஷன் தான் கொடுத்துருக்காங்க. கரெக்டான அந்த டிரைவிங் பொசிஷன் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஸோ யூ வில் என்ஜாய் ட்ரைவ் லைக் சம்திங் கைஸ். அண்ட் ஆல்சோ டர்போ பெட்ரோல் இன்ஜின் போகணுமான்னு கேட்டிங்கன்னா இந்த இன்ஜின் கெட்ஸ் த ஜாப் டன். அடிக்குவேட்டான பவர்னு கூட சொல்லக்கூடாது, நல்ல ஒரு பவரே இருக்குது. ஸோ இன்னும் நீங்கள் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு.
பயங்கரமான ஒரு எந்தூசியாஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டர்போ பெட்ரோல் இன்ஜின் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு விஷயமா இருக்கும். அது வந்து நமக்கு ஒரு 160 பிஹெச்பி பவர் ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் ஆல்சோ மைலேஜ் பற்றி பேசணும்னா இந்த காரில் நமக்கு ஒரு 18.6 கிலோமீட்டர்ஸ் பர் லிட்டர் ஏஆர்ஏலேருந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ரியலிஸ்டிக்காக பார்த்தோம்னா ஒரு 12 to 16 கிலோமீட்டர்ஸ் வரைக்குமே கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ சேஃப்டின்னு பார்த்தோம்னாலும் நம்ம வந்து குளோபல் என்கேப்பில் வெறும் வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கின ஒரு கார் தான். ஸோ அதுலேயுமே ப்ராப்ளம் இருக்காது. இதில் வந்து நமக்கு 6 ஏர்பேக்ஸ் கொடுத்துட்றாங்க. ஏபிசி, பிடி, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி, ப்ரோக்ராமிங், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், இந்த மாதிரி ஃபீச்சர் எல்லாமே இந்த காரை நமக்கு வந்துடும். ஸோ பாருங்க, நம்ம கிட்டத்தட்ட ஒரு 90 பக்கமாக போயிட்டுருக்கோம். இந்த ரோட் நாய்ஸ், வின் நாய்ஸ்லாம் பெருசாக நமக்கு எதுவுமே கேட்கல. ஸோ இப்போ கொஞ்சம் மழை பெஞ்சிருக்குங்கிறதுனால டயர் நாய்ஸ் மட்டும் லைட்டாக நமக்கு கேட்குது. ஸோ மிச்சம் அந்த நாய்ஸ் எல்லாம், அந்த வின் நாய்ஸ்லாம் நல்லாவே கண்டெயின் பண்ணியிருக்காங்க. பிரேக்ஸுமே நல்ல ஒரு பைட் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதில் நமக்கு 4 வீல் டிஸ்க் கிடையாது. ஆனால் நான் கால் மேலே வச்சாலே நமக்கு அந்த பைட் நல்லாவே தெரியுது. நம்ம ஒரு யூ-டர்ன் எடுத்துக்கலாம். ஸ்டியரிங் ரீசெண்ட் ஆகுதுன்னு பார்த்துருவோம். ரீசென்ட்ரும் ஆகுது. ஸோ எனக்கு பர்சனலி இந்த வெர்னால பிடிச்சது இந்த கம்ஃபர்ட் அண்ட் இந்த ஈஸ் ஆஃப் டிரைவிங் தான். கம்ஃபர்டபுளாக நீங்கள் ஓட்டலாம். அண்ட் ஆல்சோ இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் பார்த்தோம்னா நம்ம வந்துட்டு ஒரு மிட்ரேஞ்ச் கார், அதாவது இந்த செக்மெண்ட்டில் வேர்டஸ் அப்படி இல்லைனா நமக்கு ஸ்லாவியா போனோம்னா 1 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் வரும். ஸோ அது வந்து நமக்கு ஒரு ஹைலைன் மாடல் தான் போக முடியும். சப்போஸ் வேர்டஸ் போனால் ஹைலைன் மாடல் போக முடியும். ஸோ அதை கம்பேர் பண்ணுறப்போ இதில் வந்து நமக்கு 4 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அது 1 லிட்டர் தான், 1000 cc தான் வரும். இது வந்து நமக்கு ஒரு 1.5 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் வந்துடுது. ஸோ அதனால் கண்டிப்பாக வெர்னா ஹேஸ் அன் அட்வான்டேஜ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரு கிளியரான ஸ்ட்ரெச் நமக்கு இருக்குது. 106, 2600 RPM, 6th கியரில் போகிறேன். எக்ஸலண்ட்டான ரைட் கம்ஃபர்ட் வைஸ், எக்ஸலண்ட்டான ரைட் கம்ஃபர்ட். இதை வந்து வெர்னா கிட்டேருந்து சீரியஸாக எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ ஸ்டியரிங்குமே நல்ல லைட்டாக தான் இருக்குது. அந்த ஸ்பீட்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறப்ப மட்டும் நமக்கு மைல்டாக ஒரு அதில் இது தெரியுது, அதாவது ஒரு வெயிட் ஆட் ஆனது தெரியுது. அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி மழையெல்லாம் பேஞ்சிட்டு இருக்க டைமில் ஏதாவது திடீர்னு ஒரு தண்ணி ஸ்டாக்னண்ட் ஆகி நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஸ்பீடாக போய் விட்டுறாதீங்க. கார் அக்வாப்ளைன் ஆகிறதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்குது. ஆப்வியஸ்லி நீங்கள் இன்டர்நெட்டில் இப்போ நிறைய வீடியோஸ் இருக்குது, நீங்கள் அதை பார்த்தீங்கனாலே தெரியும். நீங்கள் பாருங்கள், கொஞ்சம் பெரிய ஸ்பீட் பிரேக்கர் தான், அப்படியே விட்டுறேன். ஈஸியாக அது க்ராஸ் பண்ணுது. ஸோ இந்த 16 to 17 lakhs ப்ரைஸ் ரேஞ்ச், இந்த SX வேரியண்ட் வந்து ஒரு வேல்யூ ஃபார் மணி வேரியண்ட் மாதிரி எனக்கு தெரியுது. ஏன்னா நமக்கு இதுலேயே வந்துட்டு பார்க்கறதுக்கு வந்து ஒரு டாப் அண்ட் வேரியண்ட் மாதிரியே தான் இருக்குது. எக்ஸ்டீரியரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். இன்டீரியர்லையுமே நமக்கு டச் ஸ்க்ரீன் கொடுத்துட்றாங்க. என்ன அதில் அடாஸ் ஃபீச்சர்ஸ் வராது. ஸோ அது ஒரு சேஞ்ச். அந்த 10.25 inch ஸ்க்ரீன் வராது. கிளஸ்டர் எல்லாமே சேம் தான். அது டாப் எண்டுமே ஒரே மாதிரி தான் கொடுக்குறாங்க. அண்ட் வென்டிலேட்டட் சீட்ஸ் அது வேணும்னா நீங்கள் ஆஃப்டர் மார்க்கெட்டில் கூட போட்டுக்கலாம், அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. ஸோ நல்ல ஒரு வேல்யூ ஃபார் மணி ப்ரொபோசிஷனில் தான் இந்த வேரியண்ட் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் இந்த செக்மெண்ட்டில் ஒரு காம்பேக்ட் எஸ்யூவி பார்த்துட்டு இருந்தால் கூட நீங்கள் இந்த வெர்னாவை கன்சிடர் பண்ணலாம். ஸோ அந்த காம்பேக்ட் எஸ்யூவி, மிட் சைஸ் எஸ்யூவி கூட இந்த ரேஞ்சில் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது கிரெட்டாவோட பேஸ் வேரியண்ட் போகலாம். ஸோ அதை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கூட இந்த ஹுண்டாய் வெர்னாவை கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். அண்ட் ஹேண்ட்லிங்குமே இந்த வெர்னாவில் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். நமக்கு ஸ்டியரிங் ஃபீட்பேக் வந்துட்டு கொஞ்சம் மைல்டாக தான் இருக்குது. இருந்தாலுமே நமக்கு அந்த பாடி கண்ட்ரோல் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த சாஷி வந்து முன்னோட கொஞ்சம் ரிஜிடாக இருக்கிறதுனால நம்ம அந்த டைரக்ஷன் சேஞ்ச்லாம் பண்ணுறப்போ நல்ல ஒரு ஃபீட்பேக் நமக்கு கிடைக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த இன்ஜினுக்கு இது வந்து நல்லாவே ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. 1.5 லிட்டர் இன்ஜின் கூட நல்லா மேட்ச் ஆகுது. ஆக்சுவலாக 1.6 அந்த ஃப்ளூயிடிக் வரனா இருந்தப்போ அது பயங்கர ஓவர் வருது. அந்த சாசினால அந்த இன்ஜினோட பவரை தாங்கவே முடியாது. இது வந்து கொஞ்சம் கேப்பபிளாகவே பண்ணியிருக்காங்க. அந்த பவர் வந்து பிக் ஹோல்ட் பண்ணுற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நல்லாவே இருக்குது. ஹேண்ட்லிங் டிபார்ட்மெண்ட்லையும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம். இதை நான் டிஜிடி ரிவ்யூ அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ இதுதாங்க இந்த ஹுண்டாய் வெர்னா 1.5 லிட்டர் MPIயோட ஒரு டீட்டெயில்டான ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பட்டன் தட்டிட்டு போங்க. அண்ட் ஆல்சோ உங்களோட மோட்டரிஸ்ட் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ see you guys in next video. Take care. Bye bye.